வணக்கம் உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி. பெண்கள் ஸ்போர்ட்ஸ் பிரா அணிந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது. இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்போர்ட்ஸ் பிரா அணியிற பெண்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது, நார்மல் பிராக்கும் ஸ்போர்ட்ஸ் பிராக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்ங்கிறத பார்க்க போகிறோம். டெய்லி எக்ஸசைஸ் செய்யும் பெண்கள் ஸ்போர்ட்ஸ் பிரா போடுறது தான் ரொம்பவே நல்லது. எதனாலன்னு கேட்டால், நம்ம மார்பகங்களோட வடிவத்தை சீராக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்ம பிரஸ்டோட ஷேப் கரெக்டான விதத்தில் இருக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதனால் உங்களுக்கு பிரஸ்ட் சேக்கிங் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி எக்ஸசைஸ் செய்யும்போது நம்ம உடலுக்கு, நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரியான உடைகளை தான் நம்ம போடணும். குறிப்பாக சொல்லணும்னா, தளர்வான இல்லை நெருக்கமான உள்ளாடைகளை நம்ம அணிகிறது நம்ம பண்ணுற எக்ஸசைஸ்க்கு ரொம்பவே இடைஞ்சலாக இருக்கும். அதோட நம்ம ஆரோக்கியத்தையும் பல வழிகளில் பாதிக்க வைக்கும். தினமும் எக்ஸசைஸ் செய்யும் பெண்கள் உள்ளாடை விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பொருத்தமில்லாத பிரா போடுறது உங்கள் பிரஸ்டின் ஷேப்பையும் தோற்றத்தையும் ரொம்பவே பாதிக்கும். பிரஸ்ட் தளர்வடைகிறது, பிரஸ்டில் வலி ஏற்படுறதுன்னு பல பிரச்சனைக்கும் காரணமே நம்ம கம்ஃபர்ட்டாக போடாத பிரா மூலமாக தான். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தானே ஸ்பெஷல் பிராக்கள் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு டவுட் வரும், இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, கரெக்டான பிரா போட்டாவே போதும், ஏன் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஸ்போர்ட்ஸ் ப்ராவே போடணும்னு கேட்பாங்க. ஏன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஸ்போர்ட்ஸ் ப்ரா போடணும்னு கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லிடுறேன். டெய்லி எக்ஸசைஸ் செய்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ப்ரா போடுறதால நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிரஸ்ட் ஷேப் மாறாமல் வச்சுக்கலாம். அடுத்ததாக, கடினமான உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம மார்பகத்தில் இருக்கும் தசைகள் விரிவடைய வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. அந்த மாதிரியான விரிவடையும் போது பொருத்தமில்லாத டைட்டான இல்லை லூஸான பிரா போட்டிருந்தோம்னா நம்ம பிரஸ்ட்டில் நல்ல பெயின் வர்றது நமக்கே தெரியும். இதுவே ஸ்போர்ட்ஸ் பிரா கொஞ்சம் நமக்கு எலாபரேட் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக, ஜாக்கிங், வாக்கிங், ஏரோபிக்ஸ் மாதிரியான உடல் இயக்க செயல்பாடு ஏற்படும் போது நம்ம பிரஸ்டோட இயக்கமும் அதிகரிக்கும், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவே ஸ்போர்ட்ஸ் பிரா அப்படி பண்ணாமல் நம்மளை ஒரு சேஃபான பிரஸ்ட்டை ஸ்டேபிளாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா, நாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடலில் இருந்து வியர்வை அதிகமாக வெளிவரும், நம்ம சருமத்துக்கு போதுமான காத்தோட்டம் இல்லாமல் போகும். இதுவே ஸ்போர்ட்ஸ் பிரா போட்டுட்டோம்னா நம்ம உடல்ல இருந்து வியர்வை வெளியேற ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம காற்றோட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சருமத்தை குளிர்ச்சியாகவும் இல்லை வறட்சியாகவும் வச்சுக்கும். அடுத்ததாக, நம்ம உடல் எக்ஸசைஸ் பண்ணும்போது மார்பக திசுக்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதனால தான் நமக்கு லைட்டாக பெயின் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் எக்ஸசைஸ் செய்யும்போது வலியை குறைக்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பிரா போடலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் பிரா நம்ம நார்மல் பிரா மாதிரி பிரஸ்ட்டை ரொம்பவே டைட் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடவும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். நாம் வழக்கமான பிராவில் இருக்கிற எலாஸ்டிக், ஹூக் எல்லாமே ரத்த ஓட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் பிராவில் அந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப நேரமும் நம்ம அணிஞ்சிருக்கலாம். இப்போது ஸ்போர்ட்ஸ் பிரா வாங்கும்போது சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம பிரஸ்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சரியான கப் அளவு இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிராவை நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்படி ஸ்போர்ட்ஸ் பிராவை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதோட பட்டைகள் சரியாக இருக்கணும். அதாவது அதோட ஸ்ட்ராப் இறுக்கமாகவும் மெல்லிசாவும் இல்லாமல் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கடினமான எக்ஸசைஸ் பண்ணுறவங்க லைட் ப்ராடான ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிரா வாங்கிக்கோங்க. சாதாரணமான வாக்கிங், ஜாக்கிங் மற்றும் யோகா போன்ற விஷயங்களுக்கு சாதாரணமான ஸ்போர்ட்ஸ் பிராவை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உமன்ஸ் கிளப் ஃபேக்டரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.